அன்பு உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ ஒரு அழகான பாடல், அதை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். மாறா
அன்பு உறவுகளே, நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அது ஆரம்பிக்க போகிற நேரத்தில் அந்த டீச்சர் வந்து கிளாஸ் மிஸ் வந்து ஒரு பாத்திரம் நிறைய மணல் கொண்டு வராங்க. ஒரு பாத்திரம் நிறைய மணல் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒருத்தராக வந்து இந்த மணலை எடுத்து உங்கள் கையில் பிடிக்கணும், எவ்வளோ மணல் உங்கள் கையில் பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. வந்து மணல் அப்படி கையில் அள்ளி அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த கை இடுக்குகள் வழியாக சந்துகள் வழியெல்லாம் மணல் வெளியே போயிடுது. கைக்குள்ளே கொஞ்சோண்டு மணல் நிற்கிது. இப்படியே ஒருத்தராக பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்ஸு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லார் கையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மணல் தான் இருக்குது, நிறைய மணல் கிடையாது. அப்போ இந்த மிஸ்ஸு யோசிக்கிறாங்க, என்னடா இது, எல்லாருமே இத்தினோண்டு தான் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. யாருமே இங்கே புத்திசாலி இல்லையா? எப்படி இப்படி இறுக்கி பிடிச்சி இந்த மணல் வந்து இவ்வளோண்டு மணல் கையில் பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு யாருக்கும் அதிகமான மணல் எடுக்க தெரியலையா? அப்படிங்கும்போது ஒரு குழந்தை மட்டும் நான் வர மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் 2 கையும் அந்த பாத்திரத்தில் விட்டு அப்படியே அழுங்காமல் கை நிறைய மணலை அள்ளி எடுக்குது. அதோட கையிலேருந்து துளி மணல் கூட கீழே சிந்தலை. அப்படியே அழகாக கை நிறைய மணலோட, முகம் நிறைய சிரிப்போட, சந்தோஷமாக அந்த குழந்தை நிற்கிது. மிஸ் அந்த குழந்தைய பாராட்டுறாங்க. அப்போ தான் மற்ற குழந்தைங்க யோசிக்கிறாங்க, கையில் மணல் எடுனோன்னா ஒரு கையை உள்ளே விட்டு எடுத்து அது விழுகாமல் இருக்கணும்னு இறுக்கி பிடிக்கிறோம். அப்போ சைடில் இருக்க மணலெல்லாம் கீழே விழுந்துருது, கைக்குள்ளே இருக்க மணல் மட்டும்தான் நின்றுச்சு. ஆனால் இப்படி 2 கையும் உள்ளே போட்டு எடுக்கும்போது மணல் மொத்தமும் கையோடு வந்து கை நிறைய மணலாக இருந்தது. அது பார்த்தப்போ எல்லா குழந்தைகளும் சந்தோஷப்பட்டாங்க, அந்த மிஸ்ஸும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த குழந்தைங்க புரியாமல் முழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சந்தோஷமாக இருக்குது, அவன் மட்டும் நிறைய மணல் எடுத்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ் சொல்கிறாங்க, வாழ்க்கையும் இதுதான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்குது மணல் மாதிரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதைய முழுசாக ஒரு கை நிறைய அள்ளி எடுக்காமல் கவலைகள், பிரச்சனைகள், தொல்லைகள் இப்படி எதையோ மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த சந்தோஷங்களை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம். கை நிறைய எடுத்துக்க வேண்டிய சந்தோஷத்தை எடுத்துக்காமல் எல்லாத்தையும் கை இடுக்குகளில் நழுவ விட்டுட்டு சுற்றியும் இருக்கிற அந்த கவலைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் இதையெல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையவே நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்போவும் சுற்றி இருக்கிற கவலைகளுக்காகவும் மற்றதுக்காகவும் நம்ம சங்கடப்படக்கூடாது. அதை பற்றி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிடக்கூடாது. நம்ம கை நிறைய கிடைக்கிற இந்த சந்தோஷங்களை நம்ம அள்ளி எடுத்து அனுபவிக்க பழகிக்கணும். வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள் யாருக்கு தான் வரல, எல்லாருக்குமே வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட சந்தோஷங்களில் அந்த எல்லாத்தையும் நம்ம அனுபவித்து அந்த பிரச்சனைகளை தூசு மாதிரி தட்டி போட பழகிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி முடித்தாங்க. ஆமாங்க, வாழ்க்கை நமக்கும் அதையே தான் கற்றுக் கொடுக்குது. நம்மளை சுற்றி எவ்வளவு சந்தோஷங்கள் கொட்டி கொட்டி கிடக்குதுங்க. நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம அதை எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நமக்கு தேவை நம்மளை சுற்றி இருக்க கவலைகள். இந்த கவலையிலேருந்து எப்படி மேலே போகிறேன், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மேலே போகிறேன், இதுவே யோசித்து கையில் இருக்க சந்தோஷத்தையும் இழந்துட்டு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே நிற்கிறோம். அப்படி இல்லாமல் எப்போ பாரு சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த கவலைகள், பிரச்சனைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுங்க. அது எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும், தானாக காணாமல் போயிடும். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்னன்னு நம்மளால் யோசிக்க முடியும். அப்படி நம்ம யோசித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிறது உண்மை தானேங்க. நம்மளும் அதே மாதிரி வாழ பழகுவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம் அன்பர்களே.
உறவுகளே, நாம் இப்போ ஒரு பாடல், அருமையான பாடலும் கேட்டோம், கதையும் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையில் வந்த மாதிரி சந்தோஷங்களை அனுபவிக்க நம்ம பழகலாமா? கண்டிப்பாக பழகணுங்க. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கைக்கு எது தேவை? சங்கடங்கள் பிரச்சனைகளோடு சேர்ந்து ஏதோ மாட்டு வண்டியை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுன்னு இழுத்துட்டு போகிறதோ, இல்லை கழுதை பொதி சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு போகிறதோ, அது நல்லதா? இல்லை ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இந்த பறவைகள் மாதிரி வானத்தில் பறந்து போய்கிட்டு இருக்கிறது, அது நல்லா இருக்குமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கையில் இறுக்கி பிடிக்கிற மணல் மாதிரி, இறுக்கி பிடிச்சிருக்க பிரச்சனைகள் மாதிரி, நம்ம பொதியை சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிற இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு, கவலைகளை தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு, நம்மளை சுற்றி கொட்டி கிடைக்கிற சந்தோஷங்களுக்காகவே வாழ பழகுவோமா? மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.